வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 10th அக்டோபர் க்ளோசிங் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன். த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் சிம்ப்ளி இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதாவது இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் கூட நம்மளை தாழ்த்துறதுக்கும் நம்மளை அவமதிக்கிறதுக்கும் இல்லை நம்மளை நம்பாமல் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக நம்ம கோவப்படுறதோ, வாதாடுறதோ, பழிவாங்க முயற்சிக்கிறதோ, இது எல்லாமே நம்மளுடைய நேரத்த தான் வீணாக்கும். அவங்களுக்கு உண்மையான பதிலடி குடுக்கணும்னா, உங்க வாழ்க்கைய நீங்க மேம்படுத்துங்க. உங்க திறமைய நிரூபிங்க. இதுதான் அதோட ரொம்ப சிம்பிளஸ்ட் பார்ட்டு. பிகாஸ் பல நேரங்கள்ல அந்த மாரி நம்ம மனிதர்கள சந்திப்போம். நம்மள நம்பாம நெறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரேடிங்கும் அது கண்டிப்பாக பொருந்தும். பிகாஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு சீரியஸான ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்ணி ஒரு சக்ஸஸ் ஆகணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஈவன் சில கூட இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் நம்ப மாட்டாங்க. பட் நம்ம ஒரு பிளைண்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளைண்டாக ரொம்ப ஒரு சூதாடி மாதிரி இல்லாமல் நம்மளுடைய திறமையை எப்படி வளர்த்துக்கிறது, ஓகே, எந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, அந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகே, அதை நம்ம டிசிப்ளினாக எப்படி கொண்டு போக போகிறோம், அந்த மாதிரி போங்க. பிகாஸ் நீங்கள் இது ட்ரேடிங் மட்டும் இல்லை, இட் கேன் பி எனிதிங். ஓகே, உங்களை நம்பாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற பதில் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது. பிகாஸ் அவங்க நினைச்சதை விட நீங்கள் பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வெற்றி தான் அதுக்கு பதிலா இருக்கும். அதுதான் உண்மையான ரிவெஞ்ச், அதுதான் உண்மையான பழின்னு சொல்லுவோம். ஸோ அமைதியாக உங்களை வளர்த்து கொண்டு வெற்றியால் பதிலளிப்பது தான் மிகச்சிறந்தது. கன்க்ளூட் பண்ணணும்னா, பழி வாங்க வேண்டாம், வளர்ந்து காட்டுங்கள். உங்கள் வளர்ச்சி தான் உங்கள் பதில். அமைதியாக உழைத்து பெருமையாக வெற்றி அடையுங்கள் அப்படின்றது தான் இதோட பார்ட்டு. த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் சிம்ப்ளி இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். யார் உங்களை அவமதிச்சாலும் இதை ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லுங்கள். த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் சிம்ப்ளி இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 60.99 இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் எல்லாமே மேலே தான் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். ஆனாலும் டென்த்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ 10th அன்னைக்கு என்னடா இது எதுவுமே நியூஸ் வராமல் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் ட்ரம்ப் சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு. இனிமேல் அதை பார்க்கலாம். எஃப்ஐஎஸும் வாங்குறாங்க, டிஐஎஸும் வாங்குறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் 459 க்ரோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸும் ஒரு 1707 க்ரோர்ஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ F1 ஓப்பன் பொசிஷன் பப்ளிக் அன்னைக்கு கொஞ்சம் பை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பப்ளிக்கு பை ஆட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி மார்க்கெட்டும் கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ பப்ளிக்கும் பை ஆட் பண்ணியிருக்காங்கனாலே இட்ஸ் டேஞ்சர் ஜோன் தான் அது. எனிவே ஆஸ் ஆஃப் நோ பப்ளிக் 3,05,000 கான்ட்ராக்டு பையில் தான் இருக்காங்க. பட் ப்ரோவும் 1,18,000 கான்ட்ராக்டு பையில் இருக்காங்க. இதுதான் இதில் ஒரு பெரிய இந்த விஷயமே. அன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ஏறினா கூட ப்ரோ கிளியராக அன்றைக்கி பொசிஷன்ஸை க்ளோஸ் தான் பண்ணியிருக்காங்க. 48,000 கான்ட்ராக்ட் வெளியில் தான் போயிருக்காங்க. எனிவே மீதி பொசிஷனை அவங்க மண்டே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இந்தியா விக்ஸ் 10.10 இருக்குது. கண்டிப்பாக இந்த நியூஸுக்காவது ஏதாவது கொஞ்சம் இந்தியா விக்ஸு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் மண்டே. ஓகே, நிஃப்டி பி ரேஷியோ 22.36 இருக்குது. கொஞ்சம் மேலே வந்திருக்குது. ஓகே, இதுதான் லேட்டஸ்ட் நியூஸு. October 10th வி வேர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டு ஹேப்பன். ஸோ ஒரு ஸ்விங் லோ இருந்தால் அருமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே வி வேர் ட்ரைட் ஆக்சுவலி. ஒரு மாதிரி ஒரு அது சார்ட்டில் காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும் எதனால் ஒரு செல் ட்ரை பண்ணுறோன்றது. பட் அன்னைக்கு அது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸை காமிக்கல. பட் மார்க்கெட் போதே அந்த நியூஸ் வந்ததுன்னா இன்ட்ராடேலேயே பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்போம். பட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்திருக்கு. ட்ரம்ப் திரும்பவும் சைனாவுக்கு 100% எக்ஸ்ட்ரா டேரிஃப், ஏற்கனவே 30% டேரிஃபில் இருக்குது, இப்போ 100%னா 130% டேரிஃப் இருக்கும். November 1 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ November 1 இன்னும் நாட்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் என்ன சேஞ்சஸ் ஆகும் என்னன்னு தெரியாது. பட் இந்த ஒரு நியூஸை கேட்ட உடனே யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3.86% கீழே விழுந்துச்சு. டோ ஜோன்ஸ்லாம் ஒரு 2.86% க்ளோஸ் டு 1000 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு.
பிட்காயின்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 17,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வந்திருக்கு. 1.25 லேக்ஸ்லேருந்து 1,07,000 வந்திருக்கு. ஸோ ஓவரால் எல்லா மார்க்கெட்டுமே குளோபலி எல்லா மார்க்கெட்டுமே இந்த நியூஸ் பிகாஸ் ட்ரேட் வார்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்த சூழ்நிலையில் இப்போ புதுசா இந்த இது டேரிஃப் போட்டோன்னா மார்க்கெட்டுக்கு அது கொஞ்சம் ஷாக்காக ஆயிருக்கு. அதனால அந்த ஷாக்கை காமிச்சிருக்கு. இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ இனிமே எதுவும் நியூஸ் வரல அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் எல்லா மார்க்கெட்டும் கீழே விழுந்ததால. ஓகே, அட்வான்ஸ் வந்து 1898 இருக்கு, டிக்ளைன் 1176. அன்னைக்கு ஒரு டீசெண்டாக தான் இருந்தது ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸு பிகாஸ் அட்வான்ஸ் ஜாஸ்தியாக இருந்து டிக்ளைன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. தென் டாடா கேபிட்டலும் எல்ஜியும் வருது. டாடா கேபிட்டல் 13th ஐபிஓ லிஸ்ட் ஆகுது. நிறைய பேருக்கு டாடா கேபிட்டல் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்ஜி வந்து சில பேருக்கு கிடச்சிருக்கும், சில பேருக்கு கிடச்சிருக்காது. பட் இது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எய்தர் ஓப்பனிங் கெயின்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஈவன் ஓப்பனிங் கெயின் இஃப் யூ கெட் சம் ப்ராஃபிட், டாடா கேபிட்டல்லாம் 1 to 4% தான் ஓப்பனிங் கெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ காமிக்குது. பட் என்ன இருந்தாலும் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஓப்பனிங் கெயின்காக தான் நான் பண்ணுறேன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க தெர் இஸ் நோ அதர் கோ. ஓகே, என்ன ப்ராஃபிட்ஸ் இருக்கோ அதை கொடுத்துட்டு புக் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். ஓகே, அண்ட் செகண்டு சில பேர் வந்து நான் அதை அந்த லாங் டேர்முக்கு அதை நான் ஹோல்ட் பண்ணுவேன், அதில் க்ரௌத் பொட்டென்ஷியல் இருக்குது, ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட், நான் ஈவன் 5 years 10 years கூட அதை ஹோல்ட் பண்ணுவேன்றவங்க அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கெயின்காக பண்ணீங்க அப்படின்னா வாட் எவர் த ஓப்பனிங் கெயின் அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கேஷை என்கேஷ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ணுறவங்க எதுவுமே யோசிக்க வேணாம், வேல்யூவேஷன் இது பெட்டராக தான் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். மூணாவது சாய்ஸு, எனக்கு வந்து காசும் எனக்கு வேணும் ஆனால் அது க்ரௌத்தும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கேஷை எடுத்துருங்க, ப்ராஃபிட்டை விட்டுடுங்க, அவ்வளோதான். ப்ராஃபிட் பார்ட்னு லாங் டேர்மில் இருக்கட்டும், உங்கள் கேஷை எடுத்துருங்க. ஸோ எனி ஐபிஓ இந்த 3 தான். ஓகே, இந்த ஐபிஓ நான் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த 3 சாய்ஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் கெயின்காக தான் நான் பண்ணுறேன், எனக்கு அந்த மணி வந்து நான் ஒரு ரொட்டேஷன் மணி, ஐ ஜஸ்ட் இன்வெஸ்டட், ஐ நீட் தட் மணி அப்படின்றவங்க ஓப்பனிங் கெயினோட போயிடுங்க. கொஞ்சம் க்ரௌத்தும் வேணும் பட் என் கேஷும் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கேஷை எடுத்துக்கோங்க, ப்ராஃபிட்டை அப்படியே விட்டுருங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கேஷ் லாங் டேர்ம் ஹோல்டிங்காக தான் நான் வச்சுருக்கேன்னா அப்படியே லாங் டேர்ம் ஹோல்டிங் விட்டுருங்க. 2 ஸ்டாக்குக்குமே நான் சொன்னது 2மே பொருந்தும். பட் எல்ஜி கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் கெயின் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஒரு 20-25% கெயின் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதாவது எல்லாமே இன்றைக்கி இருக்க கிரே மார்க்கெட் ப்ரீமியமை வச்சு சொல்கிறோம். டாடா கேபிட்டலில் பெருசாக கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் இல்லை. ஸோ அதனால் அது 1 to 4% தான் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 சிச்சுவேஷன் சொல்லியிருக்கேன். 3த்தில் நீங்கள் யார் அப்படின்றத பார்த்துட்டு யூ கேன் டிசைட் இன் யுவர் ஓன். ஓகே, இன்ட்ராடே பேட்டர்ன் ட்ரைனிங் நாளைக்கு இருக்குது, 13th October. ஒரு 3 பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ இப்போ 4th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்கு. ஸோ இன்ட்ராடேயில் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இன்ட்ராடேயில் அது இருக்குது, இது இருக்குது, இந்த பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன் இருக்குது, இதெல்லாம் வந்து இப்போ நார்மல் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனு எல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் மார்க்கெட்டுக்கு ஓகே. பட் இன்ட்ராடேக்குன்னா ஒரு 6 பேட்டர்ன் தான் வரும். நீங்கள் என்ன வேணால் இப்போ இது பண்ணிக்கோங்க, வாட் எவர் யூ வாண்ட் யூ டூ. ஓகே, நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணுறேன், இல்லை நான் இந்த டைமை வச்சு பண்ணுறேன், யூ கேன் வாட் எவர் யூ டூ. பட் இந்த 6 பேட்டர்னுக்குள்ளே தான் இன்ட்ராடேன்றது இருக்கும். அது வந்து ட்ரெண்டி டேவா, ரேஞ்ச் பவுண்ட் டேவா, டிசிடிடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தென் சைட்வேஸ் டேவா, நார்மல் டேவா, நார்மல் டே எக்ஸ்பேன்ஷனா. ஸோ இந்த நார்மல் டே எக்ஸ்பேன்ஷன் இந்த ட்ரெண்டி டேயில் கண்டிப்பாக நிறைய கேஷ் பண்ணலாம். ஸோ அந்த 2 இடம் வரும்போது தான் இன்ட்ராடேயில் பீப்புள் கேன் மேக் எ ஹியூஜ் மணி. ஓகே, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது தான். மற்ற இன்ட்ராடேலாம் மேனேஜ் பண்ணுறதுனா மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக ஓகே ஒரு இதில் ஒரு 3 சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 3 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ்னு பேசுவோம் ஆப்ஷன்ஸில். 3 டிஃப்ரெண்ட் டார்கெட்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் இன்ட்ராடேயில் எடுக்கிற மாதிரி பேசுவோம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நார்மல் டே எக்ஸ்பேன்ஷன், இந்த ட்ரெண்டி டே இதில் தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு சைட்வேஸில் இருக்குது, ஒரு நார்மல் டே, இந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது நம்ம பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு தான் ஒத்து வரும், ஆப்ஷன் பையர்ஸுக்கு ஒத்தே வராது. ஸோ இந்த 6 பேட்டர்ன் எப்படி வரும் அப்படின்றத ஒரு நாளில் பார்க்கும் போது ஷார்ட்டாக 6மே கம்பேர் பண்ண தேவையில்லை, ஒரு 2 பேட்டர்ன் தான் வரும்.
அதுக்கப்புறம் ஒரு சில மூமெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் அது எந்த பேட்டர்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். மார்க்கெட் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் இன்ட்ராடேவில் பேட்டர்ன் ட்ரைனிங். நம்ம என்னதான் நம்ம நாலேஜ் எது இருந்தாலும் இந்த 6 பேட்டர்ன் தெரியாமல் இன்ட்ராடேல பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி அந்த பேட்டர்ன்லாம் ஓகே தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது எப்படி கேஷ் பண்ணுறதுன்னா அது ஆப்ஷன்ஸில் எந்த மாதிரி கேஷ் பண்ணுறது அப்படின்றத சொல்லுவோம். இது வந்து ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். சும்மா இது தீட்டா, காமா, வேகா, புட் ரேஷியோ, கால் ரேஷியோ, பட்டர்ஃப்ளை, ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் நம்ம மூளையை குழப்பி விடுறது. இன்ட்ராடேக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கான்செப்டே போதும். அது வந்து எத்தனை பாயிண்ட் கொடுக்குது, ஓகே ஒரு 24-25 பாயிண்ட்ஸ் அன்னைக்கு டே வரப்போதா, இல்லை 80 பாயிண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத அந்த பேட்டர்னை வச்சு நம்ம ஈஸியாக இதை ட்ரேட் பண்ணலாம். எனிவே இந்தியா விக்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸை வச்சு நிஃப்டி வந்து டாப் அண்ட் பாட்டமை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணோன்னா வருஷத்துக்கு ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பொசிஷனல் பிளேயருக்கு அது பெட்டராக இருக்கும். இந்தியா விக்ஸ் பொசிஷனல் தான், பட் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அதையும் சொல்லித்தரும். தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்ட்ராடே பேட்டர்ன் ட்ரைனிங்கு. ஸோ இன்கேஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணுன்னா நீங்கள் ஈவன் நம்ம பழைய சேனல் சாகா கான்ட்ராக்ட் ட்ரேடிங்கில் கூட நீங்கள் பார்க்கலாம். செப்டம்பர் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 16-17 மினிட்ஸ் ஓடும். சில பேருக்கு போர் அடிக்கும், பட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் அதை போடுறோம். வேணுன்றவங்க அதை பாருங்கள். ஸோ 13th October 8 PM யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ நாளைக்கு we will catch up for the excitement training. ஓகே, ஆஸ்ட்ரோ H3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேவையானவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சார்ட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம 10th எதிர்பார்த்தோம். இது டெய்லி சார்ட்டு. 10th ஒரு ஸ்விங் லோ இருந்ததுன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்தோம். பட் ஆஸ் ஆஃப் நோ 10th ஒரு ஸ்விங் ஹையில் தான் இருக்குது. ஸோ வி நீட் டு வெயிட் ஒரு 3-4 days கண்டிப்பாக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். மேபி 16th செட்டில் ஆகிடுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் செட்டில் ஆகிடுச்சு, ஒரு ஸ்விங் லோ கிடச்சிதுன்னா வி மஸ்ட் யூட்டிலைஸ். ஓகே, அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. எனிவே இந்த டெய்லி வீடியோ போடும் போதும் நான் அதை சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி வரும் போதும் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த மூவ் மேபி ஷார்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் அதை நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். எனிவே நம்ம 345 இந்த 25-345 எதிர்பார்த்தோம். இந்த மந்த்து ஒரு 15 பாயிண்ட்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. நேற்று அதை பேசியிருந்தோம். இந்த ஹை இன்கேஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா 315 போகிறதுக்கு 345 25-345 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசணும். பட் 330 வரைக்கும் தான் வந்துச்சு. ஒரு 15 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுச்சு. அதுவும் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனிவே 10th ஆகிடுச்சு, என்னடா எந்த நியூஸும் வராமல் இருக்குது அப்படிலாம் இருக்காதேன்னு நினச்சிக்கும் போது கரெக்டாக 10th ஈவினிங் ட்ரம்ப் வந்து சூப்பராக ஒரு நியூஸு கொடுத்துருக்கிறாரு. குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அதுதான் நமக்கு தேவை இப்போதைக்கு. வி நீட் ஆக்சுவலி ஸ்விங் லோ. ஸ்விங் ஹை நமக்கு தேவையில்லை. ஸ்விங் லோ கிடச்சாதான் நம்மளால் ஒரு ஒரு ஷார்ப் மூவ் போகும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐம் ஆல்சோ வெயிட்டிங் பொசிஷனலி பண்ணுறதுக்கு. இன்னும் ஸ்டில் இட்ஸ் நாட் கன்ஃபார்ம். இன்னும் ஒரு 4 daysக்குள்ளே 13, 14, 15, 16 ஒரு 4 நாளுக்குள்ளே அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படின்றது மாதிரி தோணுது. அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் வந்தாலும் கண்டிப்பாக யூடியூப்பில் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இதை செக் பண்ணலாம். இது ஒரு பேட்டர்னாக ஒருத்தர் பார்க்குறாங்க இது அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி போயின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஷோல்டர், ஓகே, இது வந்து ஹெட்டு அண்ட் திஸ் இஸ் ஓகே, இதுவும் ஒரு ஷோல்டர். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக பார்க்குறவங்க இப்படி இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஸோ இப்படி தான். ஓகே, ஒரு ஹெட் வந்துச்சு, 2 ஷோல்டர் வந்துருச்சு. ஓகே, இந்த நெக்லைனை உடைச்சிது அப்படின்னா மார்க்கெட்டு பெரிய லெவலில் டவுன் ஆகும் அப்படின்றது தான் அதோட கால்குலேஷன். ஜஸ்ட்டு பேட்டர்ன் வருதுன்றதால ஒரு நாலேஜுக்கு சொல்கிறேன். பட் டோன்ட் திங்க் ஆக்சுவலி இது போகும்லாம் பார்க்க வேணாம். அதெல்லாம் போச்சுன்னா அந்த டைமில் எப்படி ரியாக்ட் ஆகணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெக்லைன் இது நமக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா தென் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போச்சோ அது அப்படியே இங்கே கீழே போகும். ஓகே, அது ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் இருக்குன்னா அது 1000 பாயிண்ட் கூட கீழே போகும் அப்படின்றது தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட இது. பட் டோன்ட் கெட் பேனிக். மார்க்கெட் இங்கே தான் இருக்குது, இன்னும் வேறு எதுவுமே ஆகலை. ஜஸ்ட்டு இதை பார்க்கும் போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது, ஓகே யூ வில் கெட் சம் நாலேஜ் அப்படின்றதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெக்னிக்கல் ட்ரேடர்ஸு இப்போ இங்கெல்லாம் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்கை உடைக்கும் போது தான்
தென் தேல் ரியாக்ட். அதுக்கு ஒரு இங்கே 200 பாயிண்ட் அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவாங்க. 1000 பாயிண்ட் டார்கெட்டு, 200 பாயிண்ட் ரிஸ்க்குன்ற மாதிரி வச்சுக்குவாங்க. 200 பாயிண்ட் அடிச்சதுன்னா தே வில் டேக் ஆக்சுவலி அதை வந்து சரண்டர் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இப்படி பேட்டர்ன் அமைஞ்சிருக்குன்றதுக்காக சொல்கிறேன். பட் இன்னும் அதெல்லாம் நெக்கெல்லாம் எதுவுமே உடைக்கல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியல. எனிவே லைவ் மார்க்கெட்டில் தான் அதை நம்ம டிசைட் பண்ணணும். இது ஜஸ்ட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்டு, அவ்வளோதான். நம்மளுடைய விஷயத்தை பாருங்கள் கிளியராக. இங்கே மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இந்த லோ ஃபார்ம் ஆகிருக்கு. தென் இந்த லோலேருந்து ஒரு ஹை போயிருக்கு. பட் இந்த லோவை பிரேக் ஆகலை. ஓகே, ட்ரெண்டு ஏற்கனவே அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரெண்டுன்றது. பார்க்காதவங்க திரும்பி பாருங்கள். திரும்ப இந்த ஹையை பாருங்கள், திரும்ப இந்த ஹையை பிரேக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் இருக்குது. திரும்ப இங்கே பாருங்கள், இந்த லோ வந்திருக்கு. இந்த லோவையே பிரேக் ஆகலை. நவ் அகெயின் இட்ஸ் மூவிங் ஹை. பட் இந்த ஹை இன்னும் பிரேக் ஆகலை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஹை இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இப்போதைக்கு இந்த லோ போட்டிருக்கு. ஓகே, இந்த லோவை பிரேக் ஆகாமல் ஹோல்ட் பண்ணிச்சுனாலே 16th வி வில் கெட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். இது நம்ம ஈவன் ஃபெபனோக்கியை போட்டுட்டு இங்கே கடைசியாக போன ஹை லோலேருந்து ஹையை நம்ம போட்டோம்னா கூட இதில் 61.8%, ஆல்மோஸ்ட் 24,870 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்ததுன்னா கூட இட் வில் பி ஆசம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு பை. பட் எனிவே அந்த இடத்துல வந்தாலும் வி மஸ்ட் இது கன்ஃபர்மேஷன் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பண்ணலன்னா பல முறை சொல்லியிருக்கேன், நேராக போய் ஜாக்கி ஷோரூம் நின்றுடணும். பேண்ட்டை கூட கழட்டிடுவாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அதனால் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் எனிவே பண்ண போகிறோம். பட் இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நான் அட்வான்ஸாக சொல்கிறேன். ஸோ 10th பேசணும். 10th தான் இவ்வளோ பெரிய நியூஸ் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் கரெக்ஷன்ஸ் வருது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 50%ல் இங்கே ஒரு 24,950 இருக்குது. அண்ட் 61.8%ல் ஒரு 24,866, 870 வச்சுக்கலாம். 870 ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா ஐ வில் பி பர்சனலி ஹாப்பியாக இருப்பேன். ஒரு ஷார்ப் மூவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. எனிவே டெய்லியில் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஏற்கனவே போட்ட லோவே இன்னும் பிரேக் ஆகலை. ஓகே, அதுக்குள்ளேயும் ஹெட் அண்ட் ஷோல்டரு அது இதுன்னு போயிடாதீங்க. இது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குன்றதால ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்டு. அதெல்லாம் நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் அந்த இன்கேஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரு வேலிடா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ வில் ஸ்டிக் டு திஸ். ஓகே, இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும் எந்த மாதிரி இருக்குன்றத. இது டெய்லியில். அண்ட் 15 மினிட்ஸில் இந்த ரெசிஸ்டன்ஸு பிரேக் ஆச்சுன்னா 345 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருந்தோம். பட் இது ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி 330 வரைக்கும் போயிருக்கு. 15 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. எனிவே இப்போ நம்ம நாளைக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் இதை எடுத்துருவோம். இது இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குன்றத பாருங்கள். கிளியராக இந்த இடத்துல ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் இதை செக் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல தான் வி ட்ரைட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக இல்லைன்றதால காஸ்ட்டில் எக்ஸிட் ஆனோம். பட் இந்த இடத்துல தான் வி ட்ரைட். ஓகே, அது மேபி இப்போ இந்த பார்ட்டியும் பாருங்கள். இந்த 3 சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த பார்ட்டியும் பாருங்கள். ஸோ இதுதான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வி ஜஸ்ட் ட்ரைட் ஆன் ஃப்ரைடே. இந்த இடத்துல ட்ரை பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த இடத்துல ட்ரை பண்ணுறோம். அது மேபி வந்ததுன்னா நமக்கு இது வரைக்கும் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக வி ஜஸ்ட் ட்ரைடு. பட் அப்போதைக்கு எதுவுமே வரல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸாக முடிஞ்சிருச்சு. ஸோ மேபி இந்த நியூஸ் இதே மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் புது நியூஸ் வரலன்னா கண்டிப்பாக நம்ம இந்த இந்த ட்ரெண்ட் லைன் ஏற்கனவே போட்ட சப்போர்ட்டை இந்த இடத்துல நம்ம பார்த்துடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரைடே ட்ரை பண்ணது கரெக்டாக ஒத்து வரல. பட் அது மண்டே மார்னிங்கே அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஆஸ் ஆஃப் நோ இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் இந்த ட்ரெண்ட் லைன் தான் இட்ஸ் மேஜர் பார்ட்டு. ஸோ இது வந்து இப்போ ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த இடத்துல எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் ஆஃப் நோ இன் 15 மினிட்ஸில். இதுதான் பேட்டர்ன் இப்போதைக்கு இருக்குது. அப்பப்போ என்னென்ன பேட்டர்ன் வருது, டபுள் டாப் வருதா, ட்ரிபிள் டாப் வருதா, ட்ரெண்ட் லைனில் வருதா, எந்த மாதிரி இருக்குது, எம் வருதா, டபிள்யூ வருதா, எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இயர் நான் வீடியோ போடுற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிறையா கற்றுக்கோங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுதான் சொல்கிறேன். ஆக்டிவாக இந்த இயர் இருக்கும் போதே
நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ யூடியூப் நேயர்களும் நிறையா நம்ம கொடுக்குற பேட்டர்ன்ஸை கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் ஈவன் நான் இல்லைனா கூட இந்த மாதிரி இருக்கும், ஓகே நான் வீடியோ போடலைனா கூட இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் பர்சனலாக நீங்களே வந்து ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் இது இவ்வளோ யூடியூப்பில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இதுக்காக. நிறைய டைம் போகுது. ஓகே இப்போ அதாவது ப்ரொடக்டிவ் எனக்கு ஒரு ப்ரொடக்டிவ் இருக்கா இல்லையான்றதுலாம் டவுட்ஃபுல் தான். ஆனால் நிறைய பேருக்கு இது பெனிஃபிட் ஆகுன்றதான் இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இயரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பண்ணுறது தான் அதில் புத்திசாலித்தனம். ஸோ அதனால தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கே 6 பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதே. ஸோ நீங்களே ஃப்யூச்சரில் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்ச நாள் கண்டினியூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே இது புரிஞ்சிடும். நிறையா பேர் டெவலப் ஆவீங்கன்றதை ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். ஓகே பிகாஸ் நம்ம பேசுகிறது நிறையா பேர் நமக்கு 1000 வியூ தான் போகுது. ஆனால் நம்ம பேசுகிறத அப்படியே காப்பி அடித்து அப்படியே நிறைய சேனல்ஸில் பேசுகிறாங்க. அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்லாம் அது வீடியோ இது நீங்கள் இந்த சொன்ன கான்செப்டே இதே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு கூட சொல்கிறாங்க. பட் எனிவே நிறைய பேர் பெனிஃபிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இட்ஸ் வெல் அண்ட் குட் தான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்படி தான் இருக்குது. ஓகே 15 மினிட்ஸில் இதுதான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வரணும். அது மண்டே ஓப்பனிங்கே வந்துருச்சுனாலும் ஓகே. பட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி பெரிய நியூஸ் அந்த மாதிரி வரும்போது கேப் டவுன் இப்போ இன்கேஸ் பெரிய கேப் டவுனே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், டோன்ட் ஈவன் டூ எனிதிங். ஓகே ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் மார்க்கெட் இவ்வளோ கீழே இறங்கிச்சு, அவ்வளோதான் ட்ரெண்டு மாறிச்சு, ஃபுல்லாக நான் செல் தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தே வில் ரிமூவ் யுவர் பேண்ட். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதை. ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸு ஒயிட்டாக இருங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் லெட்ஸ் த மார்க்கெட் செட்டில்டு. அது இந்த 200 பாயிண்ட்ஸ்லாம் 200 பாயிண்ட்ஸ்லாம் டவுன் வந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆகுது. ஓகே ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் மட்டும் ஹை லோ பத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் அதுக்கும் கீழே அதுக்கும் மேலே வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா தான் தென் ஓகே அந்த நியூஸுக்கும் மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் நம்ம செல் போகணும். இல்லை அப்படின்னா குவைட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன பாயிண்ட் இறங்கியிருக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் 200 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்னா ஈவன் இன்னும் ஒரு 30 பாயிண்ட்டை கூட வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே இல்லை கண்டினியூஸாக கீழே போகுதுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெண்டு ஓகே ட்ரெண்டியாக இருக்குன்றதை பார்த்துக்கணும். இது அதனால தான் அந்த 6 பேட்டர்ன் இன்ட்ராடேயில் தெரிகிறவங்களுக்கு இவ்வளோலாம் இது தேவையே இல்லை. உடனே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரேட் பண்ணிடலாம். எனிவே ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்குது. ஓகே மார்க்கெட் இப்படி இருக்குதுன்னா இதான் ஹை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு மேபி பிகாஸ் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்னா அன்றைக்கி டேவோட கதையே ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடும். மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் 13th முடிஞ்சதுக்கப்புறம் 14th ஒரு பெரிய ரியாக்ஷன் இன்ட்ராடேயில் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். பட் எனிவே லைவ் மார்க்கெட்டில் எப்படி போகுதோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு பிளானு ஆஸ் ஆஃப் நோ இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இன்கேஸ் கேப் டவுன்லேயே மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஹை அண்ட் லோக்கு மேலே ஒரு 30 பாயிண்ட்ஸு, லோக்கு கீழே 30 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் வெயிட். அந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்பி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே வரும். ரிஜெக்ட் ஆகாமல் அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக கீழே போச்சுன்னா தான் தென் வீல் லுக் ஃபார் அ செல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் மண்டே என்னுடைய பிளானு. மேபி கேப் அப்புக்கு அப்புறம் ஒரு பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. அதாவது அப்படியே ட்ரெண்ட் அப்படியே போயினே இருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. எனிவே நாளைக்கு காலையில் 30 மினிட்ஸ் வில் டிசைட் தி என்டையர் டேவோட மூவை வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்பி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.